ஒரு மனிதனின் உழைப்பின் வாசம் அவமானமில்லை, அதுவே அவனது அடையாளமும் அவனது குழந்தையின் பெருமையும். இதை மனதில் கொள்ளுங்கள். இந்த கதை வெறும் கதை அல்ல, நம் வாழ்க்கை. இது ஒரு ஆடியோ வடிவில் இருக்கும். உங்கள் ஓய்வு நேரத்தில் இந்த முழு கதையையும் கேளுங்கள். இது நிச்சயம் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதமான பாடம். அன்று அந்த சிறிய வாடகை வீட்டுக்குள்ளே மஞ்சள் பூசிய வெளிச்சம் ஒரு சிறிய கொண்டாட்டத்தின் ஆரம்பத்தை குறித்தது. சுவரெங்கும் வண்ண பலூன்கள் ஒட்டப்பட்டிருக்க, வாசலில் போட்டிருந்த ஹாப்பி பர்த்டே யாழினி என்ற அட்டையில் ஒட்டியிருந்த பசை காய்ந்து ஒருவித பளபளப்பை கொடுத்தது. வீட்டின் இல்லத்தரசியான கமலா தனது பட்டுப்புடவையை சற்றே இழுத்து சரிசெய்து கொண்டு சுழல் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த கேக்கை பார்த்தாள். அது ஐஸ்கிரீம் கோன் போல மேலெழும்பிய வடிவத்தில் இருந்தது. யாழினி ஆசையாய் கேட்ட கேக். மனதிற்குள் மகிழ்ச்சி பொங்கினாலும் அவளது பார்வை மட்டும் கடிகாரத்தை விட்டு அகலவில்லை. இன்னும் ஏன் வரலை இவர்? கமலா சலிப்புடன் முணுமுணுத்தாள். வாசலில் ஒரு சின்ன கூட்டமே கூடியிருந்தது. 10ஆம் வயதுக்குள் அடியெடுத்து வைக்கும் யாழினி அந்த கூட்டத்தின் நடுவே ராணி போல அமர்ந்திருந்தாள். புதிய பாவாடை தாவணியில் மின்னினாள். அவளது கண்களில் தெரிந்த ஒரே எதிர்பார்ப்பு, அப்பா அப்பா. சேகர். அவர் இப்போது வீட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பழைய அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் 29 கிலோ எடையுள்ள சிலிண்டரை தன் தோளில் சுமந்து ஏறிக்கொண்டிருந்தார். கம்பிப்படிகள் அவர் கணத்தை சுமக்க சற்றே கீச்சென ஒலித்தன. சேகருக்கு வயது 40. அவரது கருத்த தோலிலும் அகன்ற தோள்களிலும் உழைப்பினால் உருவான வியர்வை துளிகள் ஓடி அவரது சீருடையின் நீல நிற காலரை பிசுபிசுப்பாக்கியிருந்தன. அவர் முதுகில் இருந்த பாரம் சிலிண்டரின் பாரம் மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் பாரம், தன் மகளின் எதிர்காலத்தின் பாரம். அவருக்கு தெரியும், இன்று யாழினியின் பிறந்த நாள். மாலை 6 மணிக்கே கிளம்ப எண்ணியவருக்கு கடைசியாக கிடைத்த 2 பெரிய ஆர்டர்கள். ஒரு ஹோட்டலுக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கும். சிலிண்டர் போடும் வேலை. கையில் இருந்த சிறிய நோட்டு புத்தகத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டு அவர் கீழே இறங்கினார். அவரது சட்டை பையினுள் யாழினிக்கு அவர் ஆசையாய் வாங்கி தந்த அழகிய சிறிய வெள்ளி மூக்குத்தி இருந்தது. சீக்கிரம் கிளம்பி யாழினி கேக் வெட்டுவதற்குள் போய்விட வேண்டும் என மனம் துடித்தது. அவர் ஸ்கூட்டரின் மீது வைக்கப்பட்டிருந்த 4 சிலிண்டர்களையும் மேலும் காலியான சிலிண்டர்களையும் ஒரு முறை பார்த்தார். இன்னும் ஒரு அரை மணி நேரம்தான் என நினைத்தபடியே ஸ்கூட்டரை உதைத்து இயக்கினார். அந்த ஸ்கூட்டரின் புகைப்போக்கியிலிருந்து கிளம்பிய புகை வாசனை சேகருக்கு எப்போதும் பழகிய வாசம். அது சேகரின் உழைப்பின் வாசம். மணி இரவு 7:45. வீட்டில் இருந்த சின்னஞ்சிறு விருந்தினர்கள் சலிப்படைய தொடங்கினர். யாழினி தனது பிறந்தநாள் தொப்பியை தொட்டு சரிசெய்து கொண்டு வாயில் விரல் வைத்து காத்திருந்தாள். சரியாக அந்த நேரத்தில்தான் அந்த உரையாடல் ஆரம்பமானது. ஏய் யாழினி, கேக் எப்போ வெட்டப்போற என்று ஒரு சிறுமி கேட்க, யாழினியின் பள்ளித்தோழன் ஒருவன் தன் பந்தாட்டச் சோர்வை நீக்க குளிர்ந்த தண்ணீரை அருந்தியபடியே கேட்டான், உன் அப்பா இன்னும் வரலையா? உன் அப்பா என்ன வேலை பண்றாரு? யாழினிக்கு அப்போது பெருமை. அவள் எழுந்து நின்று தனது அப்பாவின் வலிமையையும் உழைப்பையும் நினைத்து சிறிதும் தயக்கமின்றி சொன்னாள், என் அப்பா சிலிண்டர் போடுறாரு. எங்க வீட்டு சிலிண்டரை அவர்தான் தூக்கிட்டு வருவாரு. அவர்தான் எல்லாரும் சமைக்க உதவி பண்றாரு. அந்த அறையில் ஒரு கணம் மெல்லிய சிரிப்பொலி பரவியது. யாழினியின் முகத்தில் இருந்த பெருமை அப்போதுதான் சற்று வாடியது. சிறுமி ஒருத்தி தன் அழகிய ஃப்ராக் உடையை சரிசெய்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை சொல்ல ஆரம்பித்தாள். அது அங்கிருந்த மற்ற குழந்தைகள் மத்தியில் ஒரு போட்டியாக உருவெடுத்தது. உன் அப்பா சிலிண்டர் போடுறாரா? என் அப்பா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் எப்போதும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து லேப்டாப்ல தான் வேலை பார்ப்பாரு. ஒரு நாளைக்கு அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? மற்றொரு சிறுவன் உடனே இடைமறித்தான். அதுவும் இல்ல, என் அப்பா பெரிய தொழிலதிபர். அவர்தான் இந்த தெருவுல இருக்கிற பெரிய அபார்ட்மெண்டை கட்டுனாராம். அவர் போறதுக்கு 3 கார் இருக்கு. பிறகு ஒருவன் கேலியாக கையை அசைத்து, சிலிண்டரை முதுகில் தூக்கிட்டு போற வேலையெல்லாம் வேலையா? அதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு என்றான். அந்த ஒரு வார்த்தை யாழினியின் மனதில் கத்தியாக பாய்ந்தது. அவள் கண்களில் நீர் திரையிடாமல் இருக்க போராடினாள். உழைப்பின் வாசம் அவளுக்கு பெருமையாய் இருந்தது. ஆனால் கேலியின் நாற்றம் அவளது தந்தையின் உழைப்பை இழிவுபடுத்தியது. அப்போது கமலா அந்த சூழலை உணர்ந்து அமைதியாக யாழினியை அணுகினாள். சரி கண்ணு, அப்பா வர லேட் ஆகும் போல இருக்கு. வா, நாம கேக் வெட்டலாம். அப்புறமா அவர் வரும்போது மறுபடியும் ஒரு துண்டு எடுத்து கொடுக்கலாம். கேக்கின் மீது பொருத்தப்பட்ட மெழுகுவர்த்திகள் அணைய தயாராக பிரகாசமாக எரியத் தொடங்கின. யாழினி மெதுவாய் கேக்கின் முன் வந்து அமர்ந்தாள். அவளது முகம் இனிப்பு பிரியமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை. அவள் கண்களுக்கு முன்னால் கேலி பேசிய நண்பர்களும் வியர்வையுடன் சிலிண்டர் தூக்கி செல்லும் தன் அப்பாவின் உருவமும் மட்டுமே தெரிந்தன. கேக் வெட்டும் கத்தி கையில் இருந்தபோதும் மெழுகுவர்த்தியை ஊதுவதற்கு அவள் தயங்கினாள். அந்த ஒரு கணம் அவள் மனம் உருகி ஒரு ஆசையை, ஒரு சபதத்தை பிரபஞ்சத்தை நோக்கி அனுப்பியது.
கமலா யாழினியின் முதுகில் மெதுவாக தட்டி, என்ன கண்ணு, ஊது என்று உற்சாகப்படுத்தினாள். சுற்றிலும் இருந்த குழந்தைகள் இப்போது ஆர்வத்துடன் ஹிப் ஹிப் ஒரே, ஊது ஊது என்று ஆரவாரம் செய்தனர். ஆனால் யாழினி அந்த ஒலிகளை எதுவுமே கேட்காதது போல தன் கையில் இருந்த பிறந்தநாள் கத்தியை மெல்ல மேஜையில் வைத்தாள். அவளது குட்டி இதயம் இப்போது தன் தந்தையின் வலிக்கு கசிந்து கொண்டிருந்தது. என் அப்பா எவ்வளவு நல்லவர். ஒரு சிலிண்டர் எடையை அவர் தனியா தூக்கினாதான் இவ்வளவு குழந்தைகளுக்கும் வீடுகளுக்கும் சமையல் செய்ய முடியும். உலகத்துக்கு அவர் எவ்வளவு பெரிய உதவி பண்றாரு. ஆனாலும் இவங்க எல்லாரும் அந்த உழைப்பை ஏளனம் பண்றாங்களே. அவளுக்கு அந்த நண்பர்கள் மேல் கோபம் வரவில்லை. மாறாக தன் தந்தையின் நிலையை நினைத்து ஒரு ஆழ்ந்த துயரம் உண்டானது. அவளது மனதில் அன்று கேலி பேசிய சிறுவனின் வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒலித்தன. சிலிண்டர் தூக்குறது எல்லாம் வேலையா? யாழினி கண்களை மூடினாள். அவளது தந்தை சேகரின் வியர்வை படிந்த முகம், அழுக்கு சீருடை, சிலிண்டரால் உரசி சிவந்த தோல், இவை அனைத்தும் அவள் மனக்கண் முன் நின்றன. அவர் ஒவ்வொரு நாளும் படும் பாட்டையும் இரவில் முதுகு வலியால் அவதிப்படுவதையும் அவள் அருகிலிருந்து பார்த்திருக்கிறாள். அவள் தனக்கு பொம்மைகளோ புதிய செல்போனோ அல்லது விலையுயர்ந்த பரிசுகளோ கேட்கவில்லை. அவளது 10வது பிறந்த நாளின் ஆசை அவளது சுயநலமற்ற அன்பிலிருந்து உருவானது. அவள் மெழுகுவர்த்தியின் சுடரை, சுற்றிலும் இருந்த சந்தோஷ ஆரவாரத்தை, ஏன் தன்னையே கூட மறந்தாள். அவளது இதயம் மட்டும் அந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு வார்த்தையை சபதமாக அனுப்பியது. கடவுளே, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என் அப்பா ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகணும். அப்போ யாரும் என் அப்பாவை பார்த்து கேலி பேச மாட்டாங்க. யாரும் அவரது உழைப்பை ஏளனம் செய்ய மாட்டாங்க. அவர் இந்த மாநிலத்தின் பாரத்தை தூக்குவார். அவருக்கு பெருமையா இருக்கும். அந்த வார்த்தை ஆழ்ந்த அன்பு, வலி மற்றும் திடசங்கல்பத்துடன் உச்சரிக்கப்பட்டது. அவள் தன் மூச்சை உள்ளிழுத்து மெழுகுவர்த்திகளை ஊதி களைத்தாள். சுடர்கள் அணைந்தபோது அந்த சிறிய அறைக்குள் நிறைந்திருந்த புகையானது ஏதோ ஒரு ரகசிய தூது போல மேலெழும்பி சென்று யாழினியின் சபதத்தை பிரபஞ்சத்தின் ஆழத்திற்கு எடுத்துச் சென்றது போல் ஒரு உணர்வு கமலாவுக்கு ஏற்பட்டது. யாழினியின் முகத்தில் இப்போது ஒருவித ஆழ்ந்த அமைதி நிலவியது. அவள் கைகளால் கேக்கை துண்டாக்கி முதலில் தன் தாய்க்கு ஒரு சிறிய துண்டை கொடுத்தாள். மணி இரவு 9:30. வீட்டின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் யாழினி படுக்கையிலிருந்து எழுந்து ஓடினாள். சேகர் சோர்ந்து போய் கதவில் சாய்ந்திருந்தார். அவரது முகம் வியர்வையாலும் சாலையில் பறந்த தூசியாலும் கருத்திருந்தது. சாரி கமலா, சாரி கண்ணு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்றார் சோர்வுடன். கமலா கோபமின்றி, இப்போதான் வரீங்களா? நீங்க இல்லாம கேக் வெட்டிருச்சு யாழினி என்றாள் வருத்தத்துடன். யாழினி தன் தந்தையின் அருகில் வந்து அவர் உடம்பில் இருந்த வியர்வையையும் சிலிண்டர் வாசத்தையும் பொருட்படுத்தாமல் அவரை அணைத்துக் கொண்டாள். அவர் பர்ஸை திறந்து யாழினிக்காக வாங்கி வைத்திருந்த சிறிய வெள்ளி மூக்குத்தியை எடுத்து அவள் கையில் வைத்தார். உனக்கு பிடிச்சிருக்கா கண்ணு? லேட்டாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்றார் சேகர். யாழினிக்கு அன்று நடந்த எந்த கேலியும் இப்போது நினைவில்லை. அவர் கொடுத்த மூக்குத்தியை பார்த்தாள். ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஆனா எனக்கு இந்த மூக்குத்தி வேண்டாம் என்று சொல்லி அதை அவர் பையிலேயே வைத்தாள். சேகர் திகைத்து போனார். ஏன் கண்ணு, உனக்கு இதுதானே ஆசை? யாழினி தனது தந்தையின் கையை பிடித்தாள். அவர் கையில் சிலிண்டரின் இரும்பு பூட்டுகள் ஏற்படுத்திய தழும்புகள் இருந்தன. நீங்க ரொம்ப கஷ்டப்படணும்பா, நீங்க எனக்கு பெருமை சேர்க்கணும், எனக்கு நீங்க தான் பெரிய பரிசு என்றாள். அன்றைய இரவில் யாழினியின் அந்த வார்த்தைகளின் உண்மையான ஆழம் சேகருக்கு புரியவில்லை. ஆனால் தன் மகளின் கண்களில் ஒரு வித்தியாசமான பிடிவாதமும் உறுதியும் தெரிவதை கண்டார். அது தன் தந்தையின் நிலையை மாற்றியமைக்க விரும்பும் ஒரு குழந்தையின் தெளிவான பார்வை. அந்த இரவில் சேகர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது யாழினி கண்விழித்தாள். அவள் தனது சன்னல் வழியாக தெரிந்த கருநீல வானத்தை பார்த்தாள். நான் கேட்டதை நிறைவேற்று என்று அவள் மனம் உறுதியுடன் பிரபஞ்சத்தை நோக்கி கட்டளையிட்டது. அடுத்த நாள் காலை சேகர் வழக்கம் போல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்ப தயாரானார். ஆனால் யாழினியின் பிறந்தநாள் சபதத்தின் விளைவு அன்று தன் முதல் அடியை எடுத்து வைத்தது. சேகர் தனது பழைய ஸ்கூட்டரில் முதல் டெலிவரிக்காக கிளம்பினார். அவர் சிலிண்டரை இறக்கிவிட்டு பணம் வாங்கும் போது அந்த தெருவில் உள்ள ஒரு முதியவர் கண்ணீருடன் அவரை வழிமறித்தார். என்னப்பா பண்றது, காலையில இருந்து குடிக்க தண்ணி வரலை, இந்த தெருவுக்கு மட்டும் எப்பவும் தண்ணி பிரச்சினை தான், நாங்க எவ்வளவோ பேரிடம் சொல்லிட்டோம், யாருமே காதுல வாங்கல. சேகர் பொதுவாக இதுபோன்ற பிரச்சினைகளில் தலையிடுவதில்லை. அவர் ஒரு சிலிண்டர் விநியோகிப்பவர், உள்ளூர் அரசியல்வாதி அல்ல. ஆனால் இன்று யாழினியின் வார்த்தைகள் அவர் மனதில் ஒலித்தன. அவர் இந்த மாநிலத்தின் பாரத்தை தூக்குவார். சேகருக்குள் ஏதோ ஒரு தீப்பொறி பற்றி கொண்டது. அவர் சிலிண்டரை இறக்கிவிட்டு முதியவரை பார்த்து அவரது கைச்சோர்வை உணர்ந்தவராய் ஆவேசத்துடன் பேச ஆரம்பித்தார்.
உண்மைதான் ஐயா. அரசாங்கம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுக்கு சமைக்க சிலிண்டர் கொடுக்குறீங்க, ஆனா அதற்கு குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாததுக்கு நீங்க ஏன் இந்த சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க? இதை ஏன் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? சேகர் அத்தனை ஆவேசத்துடனும் உள்ளூர் மக்களின் துயரத்துடனும் பேசிய வார்த்தைகள் சற்று தொலைவில் நின்று உள்ளூர் செய்திகளுக்காக படமெடுத்துக் கொண்டிருந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் கவனத்தை ஈர்த்தது. அந்த நபர் தன் கேமராவை திருப்பி சிலிண்டரை டெலிவரி செய்த உடையுடன் கோபமாக பேசிக் கொண்டிருக்கும் சேகரை வீடியோ எடுக்கத் தொடங்கினார். அன்று மாலை செய்தி சேனல்களில் சேகரின் வீடியோ ஒளிபரப்பானது. தலைப்பு: சிலிண்டர் தூக்கும் தொழிலாளியின் ஆவேச குரல். குடிநீர் தட்டுப்பாடு குறித்து ஒரு சாதாரண மனிதனின் எழுச்சி. அடுத்த நாள் சிலிண்டருடன் தெருக்களில் போகும் சேகரை எல்லோரும் வித்தியாசமாக பார்க்கத் தொடங்கினர். சிலிண்டரை கொடுக்கும் போது மக்கள் அவரிடம் தங்கள் குறைகளை சொல்லத் தொடங்கினர். சிலிண்டர் விநியோகிப்பாளராக இருந்தவர் இப்போது மக்களின் குறைகளை சுமக்கும் ஒரு தற்காலிக தலைவனாக உயர்ந்துவிட்டார். யாழினி தொலைக்காட்சியில் தன் தந்தையை பார்த்தாள். அவரது முகத்தில் இருந்த கோபத்தையும் ஆவேசத்தையும் அவள் கவனித்தாள். அவளது முகத்தில் மெல்லிய மனநிறைவான ஒரு புன்னகை மலர்ந்தது. இது முதல் படி என்று அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். சேகர் அந்த உள்ளூர் தொலைக்காட்சியில் பேசியதன் தாக்கம் அவர் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அதிகமாக இருந்தது. மறுநாள் சிலிண்டர் டெலிவரிக்காக சென்றபோது மக்கள் அவரை வெறும் விநியோகிப்பாளராக பார்க்கவில்லை. அவர்கள் தங்கள் குறைகளை துணிந்து பேசும் ஒரு பிரதிநிதியாக பார்த்தனர். சேகர் அண்ணா, எங்க தெருவில ரோடு சரியில்ல என்பார் ஒருவர். சேகர் சார், எங்க ஏரியாவுல ரேஷன் கடை லேட்டா திறக்குறாங்க என்பார் மற்றொருவர். சேகர் சிலிண்டர் விநியோகத்தை குறைத்து கொண்டார். ஸ்கூட்டரின் பின்புறம் சிலிண்டர்களுக்கு பதிலாக ஒரு நோட்டு புத்தகம் பேனாவும் தான் நிரந்தர இடத்தை பிடித்தன. அவர் தனது உழைப்பின் அடையாளமான சிலிண்டர் வேலையை முழுமையாக விடவில்லை. ஏனெனில் அந்த வேலைதான் அவரை மக்களுடன் நேரடி தொடர்பில் வைத்திருந்தது. சேகரின் புதிய பாதை அடிப்படையான அணுகுமுறை. ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்ததால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் அன்றாட சிரமங்களை அவர் ஆழமாக அறிந்திருந்தார். தெருவிளக்கு எரியாததிலிருந்து அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வரை அனைத்து பிரச்சனைகளையும் அவர் தனது நோட்டு புத்தகத்தில் கவனமாக பதிவு செய்தார். சமூக சேவை அமைப்பு கமலாவுடன் கலந்து ஆலோசித்த பின் சேகர் ஒரு சிறிய சமூக சேவை அமைப்பை தொடங்கினார். அதன் பெயர் உழைக்கும் கைகள். இதன் மூலம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சுமை தூக்குவோர், ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்ற அடித்தட்டு மக்களின் உரிமைகளுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் குரல் கொடுத்தார். வித்தியாசமான தலைவர். அவர் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ செயல்படவில்லை. தனது மகளின் பிறந்த நாள் ஆசையினால் பெற்ற உந்துதலும் தனது சக மனிதர்களின் வலியும் மட்டுமே அவரது எரிபொருளாக இருந்தது. அவர் ஒவ்வொரு போராட்ட கூட்டத்திலும், நான் ஒரு சிலிண்டர் விநியோகிப்பாளன், உங்கள் பாரங்களை எனது முதுகில் உணர்ந்தவன், எனவே உங்களின் வலிகள் எனக்கு புரியும் என்று பேசுவது மக்களை வெகுவாக கவர்ந்தது. யாழினி 11 முதல் 15 வயது வரை தன் தந்தையின் பொது வாழ்வில் பெருமை கொண்டாள். பள்ளிக்கு சென்று திரும்பும்போது சுவரொட்டிகளில் அப்பாவின் பெயரையும் புகைப்படத்தையும் கண்டாள். அன்று தன்னை ஏளனம் செய்த குழந்தைகளுடன் அவள் இப்போது பேசுவதே இல்லை. அவளது மனதில் இருந்த ஒரே உறுதி, அப்பாவின் வெற்றியை பார்க்க வேண்டும். 5 ஆண்டுகள் முடிந்து சேகர் ஒரு வட்டாரத்தின் மிகவும் நம்பகமான சமூக பணியாளராக உயர்ந்திருந்தார். சிறிய கட்சிகள் முதல் பெரிய கட்சிகள் வரை அவரை அணுகின. ஆனால் அவர் தனது கொள்கைகளிலிருந்து மாற விரும்பவில்லை. சரியாக 6வது ஆண்டில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அவர் தொடங்கிய உழைக்கும் கைகள் அமைப்பின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் என பெரும்பாலான மக்கள் வற்புறுத்தினர். முதல் அரசியல் சவால் பணபலமற்ற போட்டி. சேகருக்கு எதிராக நின்றவர் பல கோடி சொத்து வைத்திருந்த ஒரு உள்ளூர் அரசியல்வாதி. அவர் பணத்தையும் மதுவையும் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்க முயன்றார். சேகரிடம் பணம் இல்லை. இருந்தது சிலிண்டர் தூக்கி பழகிய வலிமையான உழைப்பும் மக்களின் நம்பிக்கையும் மட்டுமே. குடும்பத்தின் அர்ப்பணிப்பு. கமலா சேகரின் தீவிர பிரச்சாரகராக மாறினாள். தன் கணவரின் நேர்மையையும் எளிமையையும் வீடு வீடாகச் சென்று பேசினாள். யாழினியின் பங்கு. யாழினிக்கு அப்போது 16 வயது. பள்ளி முடிந்ததும் தன் தந்தைக்கு துணையாக பிரச்சாரங்களில் பங்கேற்றாள். அவளது தெளிவான பேச்சு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்களிடமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு கூட்டத்தில் அவள் பேசினாள், என் அப்பா சிலிண்டர் தூக்கும் தொழிலாளி என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அவர் முதுகில் இருந்த பாரம் இப்போது உங்கள் பிரச்சினைகளாக மாறியிருக்கிறது. நீங்கள் அவருக்கு சிலிண்டர் டெலிவரி ஊழியராக இருந்ததிலிருந்து உங்கள் உள்ளூர் தலைவராக மாறுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள். மகத்தான வெற்றி. தேர்தல் முடிவுகள் வெளியாயின. எந்த பணபலமும் இல்லாமல், எந்த பெரிய கட்சியின் ஆதரவும் இல்லாமல் சேகர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கவுன்சிலர் ஆக வெற்றி பெற்றார். அந்த நாள் சேகரின் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறியது. வெற்றி கோஷங்களுக்கு நடுவே யாழினி மட்டும் அமைதியாக தனது தந்தையின் கையை பிடித்தபடி நின்றாள். யாழினி கண்ணு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் ஜெயிச்சிட்டேன் என்று சேகர் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடினார். யாழினி மெல்லிய குரலில் சொன்னாள், போதும்பா, இன்னும் மேலே போகணும். அந்த நாள்
வரணும். சேகரின் அரசியல் வாழ்க்கைக்கான அடித்தளம் இப்போது வலிமையாக அமைந்திருந்தது. இனிமேல் அவர் தன் தெருவின் பாரத்தை அல்ல, மாறாக ஒரு தொகுதியின் பாரத்தை தூக்க வேண்டியிருந்தது. அவரது கனவும் யாழினியின் ஆசையும் ஒரு சேர பயணிக்கத் தொடங்கின. சேகர் கவுன்சிலராக வெற்றி பெற்று மக்களின் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்திய அடுத்த 5 ஆண்டுகள் அவருடைய அரசியல் வாழ்வின் மிகச் சவாலான காலகட்டமாக அமைந்தது. அவருக்கு செல்வாக்கு உயர உயர அதை சகித்துக் கொள்ள முடியாத சக்திகள் களத்தில் இறங்கின. சேகர் நேர்மையுடன் செயல்பட்டதால் உள்ளூரில் இருந்த அரசியல்வாதிகள் மற்றும் மணல் மாஃபியாக்கள் போன்ற சமூக விரோதிகளின் வருமானம் பாதிக்கப்பட்டது. அவர்கள் கூட்டு சேர்ந்து சேகர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். சேகர் சிலிண்டர் போடும் தொழிலாளியாக இருந்தவர். அவருக்கு நிர்வாக திறன் தெரியாது என்று பரவலாக பிரச்சாரம் செய்தனர். பழிவாங்கல். ஒரு பெரிய ஊழலை சேகர் வெளிப்படுத்திய போது ஆளுங்கட்சியின் சில முக்கியஸ்தர்கள் அவருக்கு பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தினர். அவரது உழைக்கும் கைகள் அமைப்பின் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவரது உதவியாளர்களை மிரட்டி சேகரை தனிமைப்படுத்த முயன்றனர். இந்த சவாலான நேரத்தில் யாழினி 16 முதல் 20 வயது வரை தனது தந்தையின் மிகப்பெரிய பலமாக விளங்கினாள். கல்லூரி மாணவியாக இருந்த அவள் ஊடகவியலை தனது விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்திருந்தாள். அவள் இப்போது வெறும் உணர்ச்சிவசப்பட்ட குழந்தை அல்ல, தனது தந்தையின் கொள்கைகளை தர்க்கரீதியாக பேசும் திறன் பெற்றிருந்தாள். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சேகர் மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் விதமாக யாழினி பேசினாள். என் தந்தை மீது நீங்கள் குற்றம் சுமத்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு சிலிண்டரை முதுகில் தூக்கி சுமந்த அந்த தழும்புகள் தான் என் நினைவுக்கு வருகின்றன. அவர் பணத்தை அல்ல, இந்த மண்ணின் உழைப்பையும் வலியையும் மட்டுமே சுமந்து பழக்கப்பட்டவர். அவரது முதுகில் இருப்பது பாரம், பாவமில்லை. உழைப்பை கேலி செய்யாதீர்கள். அவளது ஆணித்தரமான உணர்ச்சி பூர்வமான பேச்சு சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலானது. மக்கள் கஷ்டப்படும் தந்தைக்கு துணை நிற்கும் மகள் என்ற பிம்பத்தை சேகருக்கு உருவாக்கினர். 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்தது. சேகரின் நேர்மை, அவரது எளிய பின்னணி மற்றும் மகளின் ஆதரவு ஆகியவற்றின் பலத்தால் அவர் உள்ளூர் மக்களை வெகுவாக கவர்ந்திருந்தார். ஒரு பிராந்திய கட்சியின் மாநில தலைவர் சேகரின் மக்கள் செல்வாக்கை பார்த்து அவரை தனது கட்சியில் இணைத்து அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பளித்தார். மிக கடுமையான போட்டிக்கு பிறகு சேகர் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றார். அவர் இப்போது ஒரு சிறிய சமூக செயற்பாட்டாளர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர், மாநில அரசின் சட்டமியற்றும் அதிகாரத்தில் ஒருவராக உயர்ந்துவிட்டார். மக்களின் பிரதிநிதி. சேகரின் வெற்றி அடித்தட்டு மக்களின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. முதல் நாள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தபோது யாழினி கண்களில் நீர் ததும்ப தன் தந்தையின் அந்தஸ்தின் உயர்வை பெருமையுடன் பார்த்தாள். அவளது பிறந்த நாள் சபதம் நிறைவேறத் தொடங்கியிருந்தது. சிலிண்டர் வாசம் இப்போது அதிகார மையத்தின் வாசம் வீசும் சட்டசபைக்குள் நுழைந்திருந்தது. சேகர் சட்டமன்ற உறுப்பினராக தனது நேர்மையான பணியை தொடர்ந்தார். அவரது தொகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். இது அவருக்கு கட்சித் தலைமையிடம் நல்ல பெயரையும் மக்களிடம் நீங்கா புகழையும் தேடித்தந்தது. அவரது எளிமையையும் நேர்மையையும் கட்சியின் உயர்மட்டத்தினர் உணர்ந்தனர். மாநில அரசியலில் குழப்பங்கள் நீடித்தபோது பணம் மற்றும் அதிகாரத்திற்காக போராடும் தலைவர்களுக்கு மத்தியில் சேகரின் நேர்மை தனித்து தெரிந்தது. இதன் காரணமாக அவருக்கு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் என்ற முக்கிய பதவி வழங்கப்பட்டது. அரசியல் களம் எப்போதுமே நிலைத்திருப்பதில்லை. சரியாக 20வது ஆண்டு தேர்தல் நெருங்கும் போது ஆளுங்கட்சியில் பிளவு ஏற்பட்டது. சேகரின் பிராந்திய கட்சியின் முதல்வர் வேட்பாளர் எதிர்பாராத விதமாக தன் பதவியை துறந்தார். கட்சி அடுத்த முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க அவசர கூட்டத்தை கூட்டியது. கட்சியின் பெரும்பாலான மூத்த தலைவர்கள் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதில் கவனம் செலுத்த மக்களின் செல்வாக்கும் நேர்மையும் மட்டுமே மூலதனமாக இருந்த சேகரின் பெயர் திடீரென பரிந்துரைக்கப்பட்டது. அவர் சாதாரண தொழிலாளியாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்த வளர்ச்சி, யாழினியின் தந்தையாக அவர் பெற்றிருந்த மக்களிடை புகழ் மற்றும் அவர் சுமந்து வந்த நேர்மை, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவர் மீது வெளிச்சத்தை பாய்ச்சின. கட்சியின் பொதுக்குழு ஏக மனதாக ஒரு முடிவை எடுத்தது. மாநிலம் முழுவதிலும் இருந்த உழைக்கும் மக்களையும் நடுநிலையாளர்களையும் கவர சேகரை விட சிறந்த வேட்பாளர் இல்லை. அன்று மகளின் சபதத்திலிருந்து சரியாக 20 ஆண்டுகள் நிறைவடைந்த நாளில் சேகர் வரவிருக்கும் தேர்தலுக்கான அந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். முதலமைச்சர் வேட்பாளராக சேகர் அறிவிக்கப்பட்ட செய்தி தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்பட்டது. ஒரு சிலிண்டர் விநியோகிப்பாளன் தன் மகளின் சபதத்தால் உந்தப்பட்டு படிப்படியாக உயர்ந்து இப்போது மாநிலத்தின் மிக உயர்ந்த பதவியை நோக்கி நிற்கிறான். இது ஒரு சாதாரண கதையல்ல, இது உழைப்புக்கும் நேர்மைக்கும் நம்பிக்கைக்குமான கதை. சேகரின் தேர்தல் பிரச்சாரம் பணம் கொழிக்கும் மற்ற வேட்பாளர்களின் ஆடம்பர பிரச்சாரத்தை போல் இல்லை, அது மக்களை நோக்கி இருந்தது. நான் ஒரு சாமானியன், நான் உங்களில் ஒருவன். சிலிண்டரை தூக்கும் போது என் முதுகில் இருந்த பாரம் உங்கள் ஒவ்வொருவரின் அடிப்படை பிரச்சினைகள் தான் என்று அவர் பேசும்போது மக்கள் எழுச்சியுடன் அவரை ஆதரித்தனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது.
கட்சியின் பிரம்மாண்டமான தலைமை அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் கட்சி பிரமுகர்களும் ஊடகத்தினரும் குழுமியிருந்தனர். மண்டபம் முழுவதும் பதட்டமும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் சேகரின் கட்சியின் பெயர் முன்னேறும் போது கூச்சல் விண்ணை பிளந்தது. சேகர் 60 வயது மண்டபத்தின் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் அணிந்திருந்த வெள்ளைச் சட்டை கூட அவரது 20 ஆண்டுகால உழைப்பின் தூய்மையை காட்டுவது போல இருந்தது. பக்கத்தில் மனைவி கமலா 55 வயது, கைகளை கட்டியபடி பதட்டத்துடன் ஓடும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணிக் கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இருந்த நீர் சேகரின் கடந்த கால உழைப்பையும் தற்போது அவர் அனுபவிக்கும் அழுத்தத்தையும் பிரதிபலித்தது. இன்னும் ஒரு சுற்றுதான் சேகர், கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம் என்று கமலா கணவரை பார்த்து சொல்ல சேகர் தன் மகளை தேடினார். யாழினிக்கு இப்போது 30 வயது. அவள் ஒரு நவீன நிர்வாகி போல கூச்சலிலிருந்தும் பதட்டத்திலிருந்தும் விலகி ஒரு கண்ணாடி சுவரின் அருகே அமைதியாக நின்று முடிவுகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை, ஒரு பெரிய காரியத்தை சாதித்த திருப்தி மட்டுமே இருந்தது. இப்போது அவள் மனதிற்குள் அன்று பிறந்தநாள் கேக்கின் முன் நின்ற அந்த சிறுமி சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டாள். வெற்றி பெற்றே தீருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. ஏனென்றால் இது வெறும் அரசியல் போட்டியின் முடிவு அல்ல, இது அந்த பிரபஞ்சத்திடம் தான் அன்று கேட்ட ஆசையின் இறுதித் தீர்ப்பு. 30 வயதில் அவள் அடைந்திருந்த முதிர்ச்சி வெறும் படிப்பு அல்லது வேலையினால் வந்தது அல்ல. தந்தையின் போராட்டத்தை பார்த்து தான் செய்த சபதத்தின் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் வந்தது. யாழினி தன் தந்தையை பார்த்து பேசவில்லை. அவள் வாய் பேசாத ஒரு சிரிப்பை உதிர்த்தாள். அது கோஷங்களையோ ஆரவாரங்களையோ கொண்டிருக்கவில்லை. அது, நீங்கள் வெறும் சிலிண்டர் விநியோகிப்பாளன் அல்ல, நீங்கள் ஒரு மாநிலத்தின் பாரத்தை சுமக்க பிறந்தவர் என்ற பெருமையையும் மனநிறைவையும் மட்டுமே கொண்டிருந்தது. யாழினியின் அன்றைய பிறந்தநாள் சபதம் நிறைவேறியதா? இது சேகரின் கதை மட்டுமல்ல, உழைக்கும் தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கனவு கண்ட ஒரு மகளின் அசைக்க முடியா நம்பிக்கையின் கதை. இறுதிச் சுற்று முடிவுகளின் அறிவிப்பு வந்தது. தொலைக்காட்சி அலைவரிசைகளில் பெரிய எழுத்துகளில் ஓடியது ஒரு பெயர் மட்டுமே. அது யாருடைய பெயர்? இந்த கேள்விக்கு விடை உங்கள் மனதில் இருக்கட்டும். அது நீங்களாக இருக்கலாம், உங்கள் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். இது ஒரு அசைக்க முடியா நம்பிக்கையின் இறுதிச் சுற்று. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க SK Stories இற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.